நேற்றைய தினம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார். அந்த சந்திப்பு குறித்து அவர் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் நாங்கள் இது குறித்து பல முறை ஊடகத்தின் பத்திரிகைகளை தெரிவிச்சிட்டேன். மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. அது சார் ஏன் போங்கல, அதெல்லாம் எங்கப்படி தனிப்பட்ட வரும். நாங்கள் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. அதிமுக வலிமையா இருக்குது. இப்போ போல ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் அது பில்டப் பண்ணி பெருசாக போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால தான் 2021 75 இடங்கள் நாங்கள் பெற்றோம். கூட்டணி வெறும் 2 லட்சம் ஓட்டில், வெறும் 2 லட்சம் ஓட்டில் 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் இல்லை எங்களுக்கு. 3% வித்தியாசம். டிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில் வரும். அதாவது தான் நான் சொல்கிறேங்களே, இது ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்போ ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்தோம்ல. ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, பல முறை சொல்லிட்டதை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்போ தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதைப்படி தொடர்ந்து அப்படித்தான் சார். திருப்பி நீங்க கேட்ட பாருங்க, ஒரே வரி, நீங்க அதுக்கு இங்க இடமில்லைன்னு ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக சார் அதை எப்படி இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போகிறோம். அதில் அரசியல் கட்சி என்பது ரகசியமாக தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அதற்கு சாத்தியமில்லை, வாய்ப்பு கிடையாது என அவர் மறுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி பேசுவதற்காக முடிய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். அப்படின்னா பேசலாம். ராஜேஷ், நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் சந்திப்பிலையும் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படுது. முக்கியமா அதிமுகவில் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் மீண்டும் இணைப்பீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் அமமுக இருக்கக்கூடிய தினகரனை கூட்டணியில கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் அதை மறுக்கல. அப்போ அவர் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? ஷாம், நிச்சயமாக. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுத்தவரையில கடந்த 2 பத்திரிகையாளர் சந்திப்புகள் முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பாக பார்க்க முடிகிறது. அதாவது அதிமுக கூட்டணியிலே என்டிஏ இணைந்திருக்கின்றது. அந்த என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே சில கட்சிகள் இருக்கின்றன. எனவே அந்த கட்சிகள், பல கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்று ஆரம்பத்திலேயே அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார். அதுதான் சில தினங்களுக்கு முன்பு எம்ஆர்சி நகரிலே நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அவர் சொல்லியிருந்தார். அதே கருத்தை தான் கிட்டத்தட்ட தற்போதும் பிரதிபலித்திருப்பதாக பார்க்க முடிகின்றது. அதாவது ஓபிஎஸ்ஐயோ சசிகலா அவர்களையோ மீண்டும் கட்சிக்குள் இணைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் தனி அமைப்பாக, தனி கட்சியாக இந்த கூட்டணிக்குள் வந்தால் அவர்களை சேர்த்துக் கொள்வதில், இந்த கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வதில் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பதைத்தான் அவரது இந்த பேட்டியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலங்களில் அவரது பேட்டியை நாம் பார்க்கும்போது அவர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற துணையிலே தான் இபிஎஸ் பேசியிருக்கின்றார். ஆனால் இன்றைய அந்த பேச்சிலே மாற்றங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகத்தான் இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எந்த அளவிற்கு சாத்தியமாகும், தொடர்ந்து உடன்பாடு எட்டப்படுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஓபிஎஸ் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட்டி அதிலே அவர் தெரிவித்து விட்டார், நாங்கள் இனி அந்த கூட்டணியுடன் இணைய போவதில்லை, இனி இணைப்பு என்பதற்கு சாத்தியம் கிடையாது என்று அவர் தெரிவித்து விட்டார். அதே நேரத்தில் டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலே எங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கின்றது, எனவே நாங்கள் அந்த கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று அவர்களும் தெரிவித்து வருகிறார்கள்.
ஆனால் அந்த இரண்டு தரப்பையும் சமரசம் செய்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எனவே அந்த முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய பட்சத்திலே அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், ஏற்கனவே மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கடந்த 2021 கூட கோவையிலே 10 தொகுதியிலும் சேலத்திலே 11ல் 10 தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது தவிர திருப்பூர், ஈரோடு, அங்க இருக்கக்கூடிய நாமக்கல் உள்ளிட்ட பல தொகுதிகளிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 38 தொகுதிகள் அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். ஆனால் தென் மாவட்டங்கள் தான் குறிப்பிடத்தக்க வெற்றி என்பது இல்லை. ஆனால் டிடி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் இந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய பட்சத்திலே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய அந்த வெற்றிகளை தொடுவதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாகும். எனவே அந்த முயற்சிகள் தொடர்ந்து பாஜகவால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியிலே செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில அவரது பேச்சிலும் மாற்றங்கள் இருப்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இதுல சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ நேரடியாக அதிமுகவில் சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு கூட சில தகவல்கள் பரவி வந்தது. ஓபிஎஸ் அவைத்தலைவராக நியமிக்கப்பட இருக்கிறார் அல்லது அவருக்கு கௌரவ தலைவர் போன்ற ஏதாவது முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படலாம், மீண்டும் அதிமுகவில் அவர் இணைக்கப்படலாம் என்று கருத்துக்கள் பரவி வந்தது. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை வெட்டு 1 துண்டு 2 என்பது போல அவர் மிக தெளிவாக அவர் கூறிவிட்டார். எனவே கூட்டணிக்குள் வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. தனி அமைப்பாக வந்து அவர்கள் பிஜேபி மூலமாக சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.